ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் செஞ்சது கரெக்டானு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மட்டன் குழம்பு செய்யலாம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அப்போ அந்த மட்டன் நல்லா வெந்துச்சுன்னா தான் கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இது வேக வச்சிடணும். நல்லா பூ மாதிரி வேக வச்சிடணும். குக்கரில் போட்டு வேக வைக்கல, நான் இதிலே போட்டு வேக வச்சிடுவேன். அப்புறமா தாளிக்கும் போது ஒரு முறை கொதிச்சிச்சின்னா நல்லா வெந்துடும். கேஸ் பற்ற வச்சுட்டு அந்த உப்பெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி இப்படி போட்டு இது பண்ணிட்டோம், கலக்கி கொடுத்துடணும். அதுதான் மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா வேகணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு பூண்டு தோல் எடுக்காமல் வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்குவோம். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்குவோம். எல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், பட்டை, லவங்கம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா எடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது தட்டிக்குவோம். எல்லாமே போட்டு ஒரு தட்டிக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிட்டோம், சரியாக போயிடும். கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் ஒரு 100 கிராம் எண்ணெய் இருக்கும் ஊற்றிருக்கேன். அப்படியே அளக்காமல் 100 கிராம் எண்ணெய் இருக்கும் ஊற்றிருக்கேன். 3 வெங்காயம், 100 கிராம் வெங்காயம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சு கடுகு போட்டுருவோம், சோம்பு போட்டுருவோம். தட்டி வச்சுக்கிற ஏலக்காயெல்லாம் அப்படியே கொட்டிக்கும். ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகு எல்லாம் கொட்டிக்கணுமா. வெங்காயம் போட்டுக்குவோம். பச்சை மிளகா போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த கறியை வேக வச்சோம் இல்லைங்களா, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கு, இன்னும் வேகணும், நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சிட்ருக்கேன். தான் தீயில நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே இந்தாண்ட அடுப்பில் இதை செஞ்சுக்கிறோம். சிம்ம ஹையில் வச்சுக்குவோம். கொஞ்சம் இது போடுறதுக்குள்ள தீஞ்சு போகுது, அதனால் நான் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கிறது. தீஞ்சாவே வேறு டேஸ்ட்டு மாறிடும். இலை போட்டுப்போம், பிரிஞ்சி இலை. இது முன்னாடியே போட்டிருக்கணும், போடல, அதனால இப்போ போட்டுடுறேன். கொஞ்சம் எல்லாம் தள்ளி விட்டு இதை நல்லா வறுத்து விட்டுலாம். இது பண்ணிட்டாக்கா இதெல்லாம் இப்படி தள்ளிட்டு வறுத்துடலாம். வீடியோ எடுக்கிறதுல எல்லாத்தையும் மறந்து போடுறேன்.
அதுதான் இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுவே நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். சரியாக போயிடும். இஞ்சி பூண்டு இது அரைச்சி வச்சது எடுத்து கொட்டிக்கும். இஞ்சி பூண்டு சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து. இப்படி என்னோட குக்கிங். சிம்மில் வச்சுருந்தாங்க. ஹையில் வச்சு இன்னும் கொதிக்கிட்டு வருது. அது பாட்டுக்கு வெந்துன்னு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிடுறோம் பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க. குயிக்காக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வாசனை கமங்கன்னு வருது பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்காத மெயினானது மட்டும் காட்டுறேன். ஏன்னா இது கூட காட்டினா உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. சரிங்களா? கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஆல்ரெடி வேக வச்ச கறியில் உப்பு போட்டுருக்கோம். இதில் லைட்டாக போடுவோம், நிறைய போடக்கூடாது. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அதிகமாக மட்டும் போடாதீங்க எப்போவுமே. பிரிஞ்சு பாருங்கள், எண்ணெய் தனியாக இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? வாசனையும் வரும். அப்போ தான் அந்த எருப்பெல்லாம் அடங்குதுன்னு அர்த்தம். இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், ஆல்ரெடி மஞ்சள் தூள் அதில் போட்டுட்டோம். இப்போ இது சரியாக போச்சு. இப்போ எடுத்து நம்ம கொட்டிக்குவோம். அதில் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதிலே கொட்டிக்கினா சரியாக போதித்த. மட்டன் குழம்பு ரெடி. இப்போது உப்பெல்லாம் சரியாக இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ தான் பார்த்துக்கணும். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போடுங்க, அதிகமாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஏதாவது போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது சரியாக போச்சு. நம்ம மூடி வச்சுடுவோம். கொதிக்கிட்டோம் நல்லா. ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ஏன்னா இது லாஸ்ட்டில் தான் நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி எப்படி கொஞ்சம் நேரம் போட்டு அந்த இது பண்ணி இறக்குறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் இது கொஞ்சம் இதோடு கூட போட்டு அரைச்சி ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். பூண்டும் போட்டுக்குவோம், வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போட்டு. ஒரு வெங்காயம், இது ஆல்ரெடி இதில் போட்டுக்கிற வெங்காயமும் போட்டு அரைச்சிக்குவோம் பேஸ்ட்டாக. எல்லாத்தையும் இது வரைக்கும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். எப்படி கொதிச்சிருக்கு என்ன ஆயிருக்கு.
இதை எடுத்து கொட்டிக்குவோம். இதெல்லாம் எடுத்து கொட்டிட்டோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் ஊற்றி கொட்டிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். நம்ம கரண்டி வச்சு நல்லா தள்ளி சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டேன். செம்மையான மட்டன் குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.